வணக்கம், என் பேர் விவேக் பாம், பிரசிடென்ட் ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன். பிபின் ஜெயின், சேர்மன் RYA புக் பேங்க் ப்ராஜெக்ட். இன்னைக்கு இந்த வள்ளுவர் கோட்டம்ல 63வது புக் பேங்க் டிஸ்ட்ரிபியூஷன். இது என்னன்னா 1963ல உருவாக்குன ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் சென்னையில ஒரு 29 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம வந்து சமூக சேவை ஏதாவது ஒரு பண்ணணும். நம்ம இங்கே சென்னையில் வந்திருக்கோம், இங்கே வாழ்கிறோம். ஸோ நம்ம ஒரு சமூக சேவை பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஐடியா வச்சு 1964ல் நம்ம வந்து புக்ஸ் காலேஜ் பசங்களுக்கு புக்ஸ் கொடுப்போம் ஃப்ரீயா. அதுதான் ஆரம்பிச்சது RYA புக் பேங்க். அன்றி 25 பசங்க 2 சிட்டி, சென்னை சிட்டி காலேஜ்ல 2 காலேஜோட 25 பசங்களுக்கு இந்த புஸ்தகம் கொடுத்தாங்க. அந்த ஆரம்பிச்ச ஒரு சின்ன எண்ணம் அப்போ இருந்த எங்க பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அந்த சின்ன எண்ணம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மரமா உருவாக்கியிருக்கு. 63வது இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நாங்க பண்ணியிருக்கோம். இதுல வந்து நாங்க வந்து காலேஜ் பசங்களுக்கு சென்னை, செங்கல்பேட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், இதுல இந்த மாவட்டத்துல எந்த ஒரு காலேஜ்ல படிக்கிற மாணவிகள் irrespective ஆஃப் காஸ்ட், creed, ரிலிஜன், எந்த ஒரு வேறுபாடு இல்லாத பிகாம், ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃப்ரம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் நாங்க ஃப்ரீ புஸ்தகம் கொடுக்குறோம். லாங்குவேஜ் தரதில்லை. பசங்க வந்து RYAbookbank.com சொல்லி ஒரு வெப்சைட்ல இந்த நார்மலி ஒரு மே எண்ட்லயோ அப்படி வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணலாம். அதில் எந்த கோர்ஸ் அவங்க படிக்கிறாங்க, எந்த கோர்ஸ் தேவைப்படுது, என்ன புக்ஸ் தேவைப்படுதுன்னு ஆன்லைனில் அப்ளை பண்ணி RYA ஆஃபீஸ் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கு. அங்கே வந்து அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சின்ன ரீஃபண்டபிள் டெபாசிட் ஒரு 500 ரூபாய் நாங்கள் வாங்குறோம். செமிஸ்டர் இருந்தாலும் சரி, வருஷம் புக்ஸ் இருந்தாலும் சரி, அது படிச்சு எக்ஸாம் முடிச்சு அது நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த மாதிரி உங்கள் படிப்பு முடிஞ்ச உடனே நீங்கள் லாஸ்ட் புக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்து ரீஃபண்டபிள் டெபாசிட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து ஒரு சின்ன கமிட்மெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 500 வாங்குறது வந்து ஒரு காஷன் டெபாசிட். தட் நீங்கள் புக்ஸ் முடிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு புக்ஸ் ரிட்டர்ன் தரணும். இன்னொன்னு, நீங்க புக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்தாதான் இந்த புக்ஸ் அடுத்த பசங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு சின்ன ஒரு முயற்சி. ஸோ 63 வருஷமா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல் அவர் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ், பாஸ்ட் புக் பேங்க் சேர்மன், புக் பேங்க் கமிட்டி, பிளஸ் பிரஸ் அண்ட் மீடியா. நீங்க வருஷம் இந்த எவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வெளியில கொடுக்குறீங்களோ எல்லா காலேஜ் பசங்களுக்கு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் RYA புக் பேங்க் 63 years லாங் ஜர்னி, perhaps is the largest in India or whole of Asia also. We are proud. புக் கொடுக்கிறது அப்படின்றது இந்த 1 year அவங்க கோர்ஸ் ஃபினிஷ் பண்ற வரைக்கும் நம்ம அது சார் இல்ல கோர்ஸ் ஃபுல்லா. இப்போ நீங்க புக்ஸ் வாங்குனீங்க, உங்க செமிஸ்டர் முடிஞ்ச உடனே வாங்க, வேற புக்ஸ் எடுத்து போங்க. 1 year முடிஞ்சிச்சு, செகண்ட் இயர் புக்ஸ் கொடுங்க, தேர்ட் இயர் புக்ஸ் வாங்கிட்டு போங்க. சோ உங்க ஃபுல் படிப்பு நீங்க முடிச்சிட்டு லாஸ்ட் புக் ரிட்டர்ன் கொடுத்து உங்க டெபாசிட் நீங்க வாங்கிடலாம். இப்போ இது வந்து ஒன்லி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட். ஆமா சார், நம்ம வந்து ஒரு சின்ன லிமிடேஷன்ல வேலை பண்றோம். இங்க இருக்கவங்க வந்து வரலாம். இப்போ நான் சேலம், திருச்சி ஸ்டார்ட் பண்ணா அவங்க வந்து போறதுக்கே செலவு வந்து ஆகாது. இது வந்து நாங்க ஒரு சின்ன லிமிடேஷன் இந்த ஒர்க் பண்ண முடியும். 63 வருஷமா இதே சென்னை சிட்டில பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி சவுகார்பேட்ல இருந்தது, இப்போ வேப்பேரியில இருக்கு இந்த ஆபீஸ். இப்போ வரைக்கும் வந்து போன 63 வருஷத்துல 1,60,60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க ஃப்ரம் ஓவர் 100 காலேஜஸ். இந்த 4 மாவட்டத்துல 100 காலேஜுக்கு மேல 1.6 lakh students and every year about 8 to 10,000 students. அதான் the first year, second year, third year engineering. வாட்ஸ்அப் வந்து நடைமுறையில் அதிகமா இருக்கு. ஆன்லைன்ல போய் நம்ம இணையதளத்துல பதிவு பண்றத ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களை ரீச் பண்றது ஈஸியா. ஆமா சார், எங்க வாட்ஸ்அப் நம்பர் எங்க வெப்சைட்ல போட்டுருக்கு. எங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இது வந்து ஒரு ரீச் மட்டும் போல. அதான் நாங்க வந்து இப்ப கேட்டாங்க, சார் கவர்மெண்ட் கிட்ட என்ன வந்து நீங்க ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்ட் கிட்ட டேட்டா இருக்கு. எத்தனை காலேஜ் சென்னை, செங்கல்பேட், காஞ்சிபுரம், திருச்சியில இருக்கோ எல்லாமே டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்ல வருது. ஸோ அது மூலியமா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எல்லா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமிச்சிங்கன்னா போதும். யாருக்கு இது தேவைப்படுதோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஸ்டூடெண்ட்காக அவங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது வந்து அவங்களுடைய கொலீக்ஸோ அப்ளை பண்ண முடியும் சார்? அப்ளை யாருன்னா பண்ணலாம். அப்ளிகேஷனும் எனக்கு தெரிஞ்சு யாருன்னா வந்து சப்மிட் பண்ணலாம். ஆனா நம்ம இந்த புக்ஸ் வாங்குறோம்ல, அது ஸ்டூடெண்ட் வந்தா வாங்கணும். ஏன்னா வந்து நாங்க ஒரு டாக்கெட் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு நம்பர் அலாட் பண்றோம். அந்த பசங்க வந்து அவங்க ஃபேஸ்லாம் பார்த்து சைன் எடுத்து அந்த புக் நம்ம கொடுக்குறோம். அது ஒரு ஆதார் கார்டு, 12th மார்க் ஷீட் should be attached. அவ்வளவுதான், வேற எந்த ஒரு இது இல்ல. புக்ஸ் மட்டும் பசங்க வாங்கணும் சார். ரீஃபண்ட் வந்து பசங்க வந்து ரீஃபண்ட் கூட பேரண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. இல்ல இது நீங்க செய்யற இந்த ரொம்ப பெரிய விஷயத்த நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஆனா நீங்க மக்களுக்கு புத்தகத்தை வாங்கி படிப்பதே ரொம்ப பெரிய செலவுல முடங்கி போறக்கும் போது இது ஒரு பெரிய சப்போர்ட்டாவா இருக்கும் சார். இன்னைக்கு வந்து we are blessed. RYAல இந்த 63 வருஷத்துல நம்ம தமிழ்நாடோட எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், மேக்சிமம் எல்லா கவர்னர்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா, செலிபிரிட்டிஸ்,
வேற நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் வைஸ் சான்சலர்ஸ் எல்லாரும் வந்து இங்க வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க, எங்களை பிளஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எப்படி ஆர்ஒய்ஏ மட்டும் இந்த புஸ்தக வங்கி மட்டும் இல்லை சார், எங்க ஆர்ஒய்ஏல வந்து 4 இருக்கு. ஆர்ஒய் 5 இருக்கு. ஆர்ஒய் மெட்ரோ, ஆர்ஒய் காஸ்மோ, ஆர்ஒய் காஸ்மோ இலைட், ஆர்ஒய் மெட்ரோ ஸ்டார், ஆர்ஒய் டைமண்ட் எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஆர்ஒய் மெட்ரோல ஃபுட் பேங்க் பண்றாங்க, ஆர்ஒய் காஸ்மோல மெடி பேங்க்கும் டே கேர் ஹாஸ்பிட்டல் ஐநாவரம்ல பண்றாங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றாங்க, உமன் எம்பவர்மெண்ட் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எக்யூப்மெண்ட் பேங்க் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா? அதுக்கான கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன் சார். இதுல வந்து யோசிச்சு டீம்ல வந்து பேசுறேன் சார். கண்டிப்பா ஆர்ஒய்ஏ ஃபவுண்டேஷன் மூலியமா ஒரு ஸ்கூல்ல நாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த ஸ்கூலுக்குள்ள அந்த இருக்க பசங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் கத்து கொடுக்கறதுக்கு. ஸோ பின்னாடி எங்கேயாவது அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த டெய்லரிங் வச்சு வந்து அவங்க ஏதாவது ஒரு சம்பாதிக்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, நன்றி. A truly inspiring initiative, providing educational support to thousands of deserving students through its pioneering book bank project. Education is one of the most powerful investments we can make in the future. By ensuring that financial constraints do not become barriers to learning, the Rajasthan Youth Association has empowered generations of students to pursue their dreams and contribute meaningfully to society. Such efforts deserve our highest appreciation. To the students receiving books today, I encourage you to make the best use of this opportunity. Let these books inspire you to learn, grow and strive for excellence. Your knowledge, hard work and integrity will shape not only your future but also the future of your communities and our region. The long-standing friendship between Sri Lanka and India is built upon shared values, strong people-to-people ties, and a common commitment to education and social progress. Initiatives such as this strengthen these values and serve as an inspiration to all of us. I once again congratulate the Rajasthan Youth Association for its outstanding contribution to education and wish every student a bright and successful future. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.